ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகிறப்ப பார்வதியை பற்றி கமருதீன்கிட்ட விளையாடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கான் போல தெரியுது. அட பாவிகளாடே, என்னடா இப்படிலாம் போட்டு பிறந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவில் கலையரசனாக இருக்கட்டும், கமருதீனுடைய ஃப்ரெண்டாக இருக்கட்டும், அப்புறம் இப்போ போன எஃப்ஜேவாக இருக்கட்டும், கமருதீனை நீ வச்சு ஒரு கேம் ப்ளே பண்ணுற, அதை நீ இதோட நிப்பாட்டிக்கோ பார்வதி அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருக்கானுங்க அப்படிங்கிறது தான் அப்டேட். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் என்ன நம்மளுடைய மனநிலை என்ன, அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் வேறு லெவலில் இதற்கான ஒரு எலிவேஷன் அப்படிங்கிறது போய்கொண்டு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. எப்படி பார்வதியோடைய ஃபேமிலிக்குள்ளே வந்து கமருதீனை பேச போகிறாங்க, கமருதீனோட ஃபேமிலி வந்து பார்வதியை பேச போகிறாங்க அப்படின்ற டைமென்ஷனில் கேம் நகர்ந்துட்டு இருந்தாலும், ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெளியே இருக்கிறவங்க, அப்புறம் வெளியே இருக்கிற அந்த யூடியூப் வீடியோ போடுறவங்க எல்லாருமே வந்து பார்வதி மட்டும்தான் கண்டென்ட்டு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க. அதாவது பார்வதி பாசிட்டிவ், பார்வதி நெகட்டிவ், இந்த 2 தான் கண்டென்ட் வந்து வெளியே வந்து இதாக இருக்குது. இப்போது எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரட் இருக்கும். ஓகே, அந்த ஃபேவரட்டுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுங்க, ஓகே. ஆனால் அதை பண்ணாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பார்வதியுடைய தப்பு ஏதாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கண்டுபிடிச்சி ஒரு பிஆராக வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஜென்ரலாக யாருமே வந்து பேசுறது இல்லை அப்படிங்கிறது மிக வருத்தமாக இருக்குது. இன்னொன்று, ஒருத்தன் பொம்பளையை வச்சு பேசிய பெரிய ஆளாக பாருங்க, இப்படி பேசிகிட்டு இருப்பானே. சீசன் 6 கூட அசீம் வந்து நீங்கள் இப்படி பதினஞ்சு சாப்பு அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாலும் ஒருத்தன், அவளாம் வந்து இப்போ பார்வதி எடுக்க ஆரம்பிச்சிட்டான். மீரா மிதுன் அந்த கேஸ், அதுக்கடுத்து இப்போ பார்வதி எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். உங்களுக்கு புரியுதா சொல்கிறது? அதாவது எதுவாலும் பேசு, கண்டென்ட் நீ பார்வதி வச்சாதான் வெதர் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் உன் வீடியோ வந்து ஓடும் அப்படின்ற மாதிரி பார்வதி தான் சீசன் 9 அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு. அதனால் எல்லோரும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் தப்பு கிடையாது. ஏன்னா வியூஸ் தான் ரொம்ப முக்கியம், வருமானம் முக்கியம் பண்ணுறாங்க, சரியா? ஆனால் ரொம்ப கீழ்த்தனமாக டிகிரேடாக கமெண்ட்ஸ் வந்து போடுறது அப்படிங்கிறது தப்பாக இருக்குது. அது வந்து உங்கள் ஃபேமிலியை கூடிய விரைவில் தாக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இன்னொரு பக்கம், அப்போ நீங்கள் மட்டும் திவ்யா பேசுகிறீங்க, நீங்கள் மட்டும் அரோரா பேசுகிறீங்க, அப்போ அதெல்லாம் முக்கியமாக அரோரா வந்து ரொம்ப நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு பொண்ணு அப்படிங்கிறது வெளியவே தெரியும். எல்லாத்துக்கும் நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, வெளியவே தெரியும். அதே மாதிரி நீங்கள் திவ்யா கணேஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பக்கா ஃப்ராடு, நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் கமருதீனே என்கிட்ட இருக்கும்போது இவ்வளோ விஷயங்கள் இல்லையே, இங்கே க்யூட்டாக சில விஷயங்கள் பண்ணுறா, நடிக்கிறா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் திவ்யா கணேஷ் பண்ணி வைக்கிறார். நான் என்ன சொல்கிறேன், உண்மையாக இல்லை. அப்படி இருக்கும் பொழுது 14 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா பேக்கேஜ் போட்டு நீ உள்ளே போய் ஒரு கேம் ஆடி ஒரு 4 பேர் மட்டும் நீ அடித்து ஒரு எச்சத்தனம் பண்ணுறல்ல, அதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய கட்டாயம், அதை நம்ம பண்ணி தான் ஆகணும். நீ உண்மையாக இல்லை ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நான் பண்ணுறேனே தவிர அவங்களுடைய ஃபேமிலியை பற்றி இருக்கிறது, அவளை பற்றி இருக்கிறதெல்லாம் கிடையாது. கலாய்க்கிறது தான். ஆனால் மிச்சவங்க வந்து ரொம்ப கேவலமாக டிகிரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. என்னமோ இவங்க எல்லாம் உத்தம மாதிரியும் பார்வதி மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பான மாதிரியும் ப்ரொஜெக்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. சரி, இப்போ என்ன நடந்திருக்குன்னா, கலையரசன் முன்னாடியே ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்தேன், இருக்கா? அதான் தொண்டு வீடியா கலையரசன் அவர் வந்து பேசியிருந்தார். என்னென்னா, அதாவது ஒரே ஒரு பாயிண்ட் தான் மீண்டும் மீண்டும் பேசியிருப்பார் அவர். பார்வதி இந்த கமருதீனை யூஸ் பண்ணி லவ் கேம் பண்ண போகிறா அப்படின்ற மாதிரி அவன் இருந்தப்போ பார்வதி பேசினான். கமருதீனை நான் லவ் கேம் பண்ணி யூஸ் பண்ணி கடைசி வரைக்கும் பண்ண போகிறேன்னு. அதை இப்போ வரைக்கும் பண்ணுறதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பார்வதி அப்போ பேசுனது உண்மை தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ உண்மையிலேயே கமருதீன் மேலே அவன் ஃபீலிங்ஸ் இருக்குது. அவளால் வெளியே வர முடியல அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது, சரியா? அது மிகப்பெரிய மன உளைச்சல் அவருக்கு வந்து ஏற்படுத்துது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதே மாதிரி கமருதீனோட ஃப்ரெண்டு வந்து பார்வதி லவ் கேம் யூஸ் பண்ணி கமருதீனை ஃபேமிலி ரவுண்டுக்காக வச்சு ஃபேமிலி வந்து அவங்கள்ட்ட சொல்லுவாங்களாம், உடனே வந்து பார்வதி வந்து நான் முடிவு எடுத்துக்கிறேம்மா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் இனிமேல் நம்ம பேசணும்னு முடிவு பண்ணிடுவாங்களாம். இது ஒரு ஸ்கிரிப்டாக பண்ணிகிட்டு இருக்கா, அதுக்கடுத்து பார்வதியோட 3 வாரம் இண்டிவிஜுவல் கேம் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கமருதீனுடைய ஃப்ரெண்டு வந்து ஃபீல் பண்ணுறாரு. இப்போ இதெல்லாம் நடிப்பா கோபால் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு பக்கம் யோசித்தாலும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பச்சை நடிப்பாங்களா யாராவது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தோணுது இல்லை. அதனால் அதில் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டில் எல்லாத்துக்கும் பதில் பாருவோடைய அம்மா உள்ளே வந்தால் மட்டும்தான் தெரியும். அது வரைக்கும் நமக்கு ஒன்றுமே தெரியாது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஓகே? அது மட்டும் இல்லாமல் இப்போ எஃப்ஜே அவன் வெளியே போகும்போது பார்வதியை குளித்து விட்டு போயிருக்கான். அதாவது பார்வதி நீ தனியாக கேம் ஆடு, கமருதீன் வச்சு ஆடாத, கமருதீன் கூட கேம் லவ் வச்சு விளையாடாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்கான். என்னடா அது ஏமி ராதி அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு, ஓகேவா? இன்னொரு பக்கம் ஆதிரையும் வந்து பார்த்திங்கன்னா போகிறப்ப கனிக்கிட்ட கொடுப்பாங்களா பார்வதிக்கிட்ட கொடுப்பாங்களா அப்படின்ற அந்த ஃபேமிலி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து வரல. அது மேபி கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
யாருக்கும் இல்லைப்பா ஆதிரை வெளியே போய்ட்டா அப்படின்ட்டு அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. இல்லாட்டி ஆதிரை கொடுக்க சொல்லுவாங்க. இந்த 2 ஆப்ஷன் தான். இல்ல குச்சி வச்சு எடுப்பாங்க அவ்வளோதான். ஓகே. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்வதி இதை கேமாக பண்ணலை அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. கமருதீன் அவளுக்கு ஐடியா இருந்தது. ஆனால் போக போக கமருதீனை அவன் எவ்வளோ தான் பண்ணால் கூட அதை வந்து மறந்துக்கிட்டு நீ கேம் தான் ஆடுறங்கிறது எனக்கு தெரியும், ஆனாலும் உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த மனநிலைக்கு போயிட்டான். கேமில் நம்மளை ஹர்ட் பண்ணியிருக்கானே, நம்ம அவனை அடிக்கணுங்கிற மனநிலையே இல்லை. இதே இது கமருதீன் தவிர வேறு யாராவது பார்வதி கிட்ட வம்பிழுத்து இருந்தாங்கன்னா இந்த மாதிரி விட்டுருக்க மாட்டான். கமருதீனால தான் அவன் ப்ளே வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்குது. ஸோ இதை வந்து அவன் ஃபேமிலியிலேருந்து அட்ரஸ் பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. உங்களுடைய கருத்துக்கள் என்ன? பாரதி கமருதீன் வச்சு கேம் ஆடுறாங்களாங்கிறது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.